அதோட போஸ்ட்டுமே நான் இந்த யூடியூப் சேனலில் கொடுக்குறேன். வருஷத்தில் வரக்கூடிய இந்த ஒரு தீபாவளிக்காக இந்த ஹோல் இயர் ரொம்ப வெயிட் பண்ணி இந்த கிராக்கர்ஸ் எல்லாம் வாங்கி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இதை அன்பாக்சிங் பண்ணி பார்க்குற சுகமே தனி தான். எவ்வளோ பெரியவங்களாக ஆனாலும் இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வேறு எதுவுமே நமக்கு கிடைக்காது. இதில் இருக்கக்கூடிய கிராக்கர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எதுவுமே அவ்வளோ வெடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. எல்லாமே கொஞ்சம் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். இதை ஃபஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா இது ஆல்ரெடி நம்மளோட இதை கிஃப்ட் பேக்லலாம் நமக்கு வரும் இல்லைங்களா, குட்டி குட்டியாக டேப்லெட் மாதிரி. அது கொஞ்சம் இந்த ஃப்ளவர் பாட் மாதிரி தான் அதுவுமே இருக்கும். இது சங்கு சக்கரம். இதுவுமே பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பாட் மாதிரி தான், கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி தான் எல்லாமே. இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவுமே சேம் ஃப்ளவர் பாட் மாதிரி தான். இது வந்து நம்ம இந்த பீகாக் கிராக்கர் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சைட்லலாம் கொஞ்சம் நல்லா ஃப்ளவர் பாட் மாதிரி தான் அதுவுமே. இது வந்து ஒன் ஷாட் மாதிரி நல்லா இந்த கிராக்கர்ஸ்லேருந்து ஃபயர் எல்லாம் நல்லா அழகாக வரும். இது நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் மத்தாப்பு. இது வந்து ட்ரை கலர் ஃப்ளவர் பாட். இது ஒன்று மட்டும் தான் எங்களுக்கு இதில் வந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு கிராக்கர். இது நம்மளோட செக்ஷன்லே இல்லை. நெக்ஸ்ட் இது மணி கிராக்கர். இதுவுமே எங்களோட ஆல் டைம் ஃபேவரட்டாக ஒரு கிராக்கர் தான். நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் நியூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சவுண்டு மேஜிக் வீல் அப்படின்ட்டு சேம் சங்கு சக்கரம் தான், அது சவுண்ட் போடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது என்னன்ட்டு எனக்கே தெரியல, நாங்கள் இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணது கிடையாது. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ரெட் கலர் மத்தாப்பு. நெக்ஸ்ட் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஸ்பார்க்லிங். இது நார்மலாக எப்போவுமே போல தான் இருக்கும். இந்த 2 டைப்பில் தான் எங்களுக்கு வந்திருக்கு, எல்லோ கலர் அண்ட் ரெட் கலர். நெக்ஸ்ட் இது ஸ்மோக். க்ரீன் கலர் மத்தாப்பு. இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே ஒரு மத்தாப்பாகவே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் இது வந்து விசிலிங். இது பார்த்துட்டிங்கன்னா விசில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை நம்ம என்னென்னு ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதுவுமே மத்தாப்பு தான். இது கிட்டார் டைப்பில் நியூவாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா கிட்டார் கிராக்கர். இது பார்த்திங்கன்னா டோட்டலாகவே நியூவாக இருந்தது. இந்த டைம் தான் நாங்கள் இதை ட்ரை பண்ண போகிறோம். இதை ட்ரை பண்ணி பார்த்து வீடியோ போடலாம். இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். நம்மளோட தலையோட வெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வெடி கிடையாது, இது மத்தாப்பு தான்.
இது பாப்கார்ன். இதுவுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எப்படி வடிக்க போகுதுன்ட்டு. இது ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சது தான். இது 2 ஷாட், அதுலேயே 1 ஷாட், இது 2 ஷாட். இது ஆல்ரெடி காமிச்ச ஸ்மோக் தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா மத்தாப்பு தான். அண்ட் திஸ் இஸ் அனதர் ஒன் கிட்டார். இன்னொரு கிட்டார் நம்மக்கிட்ட இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் நியூவாக இருந்தது. இது வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணதில்லை. பட் இது கொஞ்சம் ஓல்டு தான். இந்த ஒரே இதில் 5 மத்தாப்பு மாதிரி வந்து அது ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னாங்க. அதில் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு க்யூட்டான ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க, பென் கொடுத்துருந்தாங்க. நாங்களும் கிஃப்ட்டுன்னு சொல்லும்போது வேறு ஏதாச்சும் இருக்கும்னு நினச்சேன். பட் யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் தான், பென் கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ எ நியூ டைப். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 50 ஷாட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம ஹேண்ட்லேயே இதை வச்சுட்டு வெடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் எங்களுக்கு இதை பார்த்தாலே பயமாக தான் இருக்குது. அந்த பேட்டுமே வெயிட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் எங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆல் டைம் ஃபேவரட்டிஸ். எப்போ போனாலுமே நாங்கள் இதை வாங்காத வரவே மாட்டோம். இது பிக் சைட் பீகாக். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே இதில் ட்ரை கலர் வரும்னு சொல்கிறாங்க. ஒரே ஃப்ளவர் பாட்டு இது ட்ரை கலர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஈச் ஃப்ளவர் பாட்லேயும் ட்ரை கலர்ஸ் வருமா பார்ப்போம். உண்மையாகவே இந்த ஃபயர் ஒர்க்ஸ் பண்ணுறவங்களாம் கிரேட்டுங்க. எவ்வளோ அழகாக ஃபயர்லேயே நமக்கு எவ்வளோ அழகான கலர்ஸை கொடுத்து என்ஜாய் பண்ண வச்சு பிக் சல்யூட் கொடுக்கணும் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே. என்ன ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல, அது நம்மளுக்கு ஆல் டைம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது இந்த கிராக்கர்ஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான், மேலே போய் வெடிக்கிற மாதிரி தான் ஸ்கை ஷாட் எல்லாமே. இது எல்லாமே நியூவாக இருக்குது. நாங்கள் இதை ஆல்ரெடி வாங்கியிருக்கோம். பட் இந்த மாதிரி கலர்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணது. மேபி இது வந்து ஒரு ஒயிட் அண்ட் வயலட் கலர் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது சில்வர் கலர் அந்த மாதிரி. கலர்ஸ் எதுவுமே இதில் மென்ஷன் பண்ணல. பார்ப்போம் நம்மளுக்கு என்ன கலர் வந்திருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ட்ரை கலர் ஸ்கை ஷாட் சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நமக்கு ரொம்பவே இதெல்லாம் பார்த்துட்டு சும்மாவே வைக்க முடியல. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எல்லாமே உடனே வெடிச்சிடணும். பட் தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணணும் இல்லைங்களா? எல்லாத்துக்குமே டைம் எடுக்கணும். இது யாஹூ அப்படின்ற மாதிரி ஒரு ஒயிட் கலர் வெடி. இதில் ஆல்ரெடி கோல்ட் கலர் இருக்குது. இது வந்து நார்மல் ஃப்ளவர் பாட் மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி இந்த கிஃப்ட் பேக்லேயே ட்ரை பண்ணியிருப்போம். இல்லை இது ஆல்ரெடி நமக்கு நிறையவே இது கிடைக்கும் ஈஸியாக. இது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணியிருப்போம்.
இதுவுமே நான் ட்ரை பண்ணதில்லை. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா இது என்ன இன்னும் நார்மலாக பேப்பர் வெடி சொல்லுவேன் இல்லைங்களா, அதுலேயே இது லாஸ்ட் டைம் வெடிச்சும் போது ரொம்பவே சவுண்டாக இருந்தது. இப்போ இதை பார்க்கவே பயமாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம வீடு பக்கத்தில் கொஞ்சம் காலியான ஸ்பேஸ் இருக்குது, அதில் வச்சு தான் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். மோரோவர் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா சாஃப்ட் கிராக்கர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே பேப்பர் வெடியில் கொஞ்சம் ஸ்மால் சைஸ். இது நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 3 பாப் க்ரீன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியல, அதுவுமே ட்ரை பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் இது லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி பீகாக் கிராக்கர் தான். இது நம்ம வெடித்து பார்த்துட்டு அதுலேயே அது கலர்ஃபுல். இது வந்து நெக்ஸ்ட்டு ஒயிட்டு. இது நார்மல் ஃப்ளவர் பாட் தான், நம்ம ஆல் டைம் யூஸ் பண்ணுற பிக் சைஸ் ஃப்ளவர் பாட். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். லாஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு இதை நம்ம ட்ரை பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாச்சும் இதில் ட்ரையல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். Until this is signing off, Nivita. Thank you everyone for watching.